செல்வங்களே, வணக்கங்கள். தயவு செய்து நாம் நமது கை கால்களை நமது உடம்பை நம்புவோம். கடவுளை கூட நாம் நம்ப வேண்டாம். நமது கை காலும் மனதும் நமது உடல் உறுப்புகளும் தான் நமக்கு வாழ்வளிக்கும். என்ன தாத்தா, கடவுளை நம்பாதே என்று சொல்கிறீர்களே? ஆம் செல்வங்களே, மறுபடியும் சொல்கிறேன், கடவுளை நம்பாதீர்கள். கடவுள் நமது கை கால்கள் நமது உடல் உறுப்புகளாக இருக்கிறார். நாம் நமது கை கால்களில் நமது உடல் உறுப்புகளையும் 5-6 அறிவுகளையும் பயன்படுத்தினால் நாம் கடவுளை நம்புவதைப் போல் கடவுளை நம்புவதாக தான் அது பொருள்படும். கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே என்னை காப்பாற்று என்று கேட்காதீர்கள். நமது கையும் காலும் நமது உடலும் சிந்தனையும் தான் கடவுள். அவரை அந்த உடல் உறுப்புகளை நம்புங்கள். நாம் இறக்கும் வரையில் நமது கை கால்கள் நம்மோடு இருக்கும், நமக்கு உதவியாக இருக்கும், நமக்கு பொருளை சம்பாதித்து கொடுக்கும், தேவையான இடத்திற்கு நம்மை அழைத்து சொல்லும், நல்லது கெட்டதை நமது சிந்தனை சிந்திக்கும். இவைகள்தான் கடவுள். அதனால் இவைகளை நம்பினால் நம் கடவுளை நம்புவதாக பொருள்படும். உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன் என்று சொன்னார். என்ன பொருள்? கடல் கடந்து சென்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். ஒரு பிரச்சனையிலே நீ சிக்கி கொண்டாலும் அங்கே நான் இருப்பேன், உனக்கு உதவியாக இருப்பேன் என்று சொன்னார். எங்கே எப்படி இருக்கிறார் என்றால் நமது உடல் உறுப்புகளாக தான் இருக்கிறார். நாம் நமது உடல் உறுப்புகளை நம்பினால் நாம் கடவுளை நம்பினதாக பொருள்படும். ஓகே சொல்லுங்களே, செயலில் ஈடுபடுவோம்.